கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாதம் வேலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. புது பில்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு 3 மாதம் வேலை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் மேக்ஸிமம் எல்லா வேலை முடிஞ்சிச்சு. ஹெட்ரூம் மட்டும் போடல மொட்டை மாடியில். அந்த ஹெட்ரூம் போட்டிருந்தாங்கன்னா, மொட்டை மாடிக்கு தேவையான லைட்லாம் போட்டிருப்போம். பாயிண்ட்லாம் வச்சுருப்போம் உடச்சி. அவங்க திடீர்னு வேலை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி கட்டு வேலைலாம் போட்டு, பூசு வேலைலாம் போட்டு முடிச்சிட்டாங்க. செவுரு கட்டு வேலைலாம் போட்டு பூசு வேலை பண்ண அப்புறம் எலக்ட்ரிஷியனுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறாங்க, சார் வேலை ஸ்டார்ட் ஆச்சு வந்து பார்த்துக்கோங்கன்ட்டு. நான் அந்த வால்லலாம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டே வைக்கல. அவங்க பூசி விட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் கட்டிங் மிஷின் போட்டு இதுக்கு தேவையான பாயிண்ட்லாம் உடச்சி வச்சிட்டேன் பைப்பு. இப்போ நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, புது பில்டிங் கட்டிட்டு இருக்கவங்க எலக்ட்ரிஷியன்கிட்ட ஒரு வார்த்தை இந்த இடத்துல எதனா பைப் வருதான்னு கேட்ட அப்புறம் பூசு வேலை செய்யுங்க. ஏன்னா இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா பூசு வேலைலாம் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பாயிண்ட் வைக்கல, அதெல்லாம் உடச்சி திரும்பி அப்புறம் பைப் வச்சேன். இது திரும்பி டச்சப் பண்ணுறது ஒரு ஆள் டச்சப் பண்ணுவாங்க. அந்த டச்சப்பு தனியாக தெரியும். இதே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மேஸ்திரி இருந்தால் கரெக்டாக சொல்லுவாங்க. இந்த வால் பாயிண்ட் வந்து பண்ண அப்புறம் தான் பூசுவாங்க. ஆளுங்க இந்திக்காரன் கம்மி ரேட்டு செய்கிறாங்க பண்ணி கூப்பிட்டு வேலை கொடுக்குறீங்க. அவனும் கூலி கம்மியாகிடும். ஆனால் இந்த மாதிரி டபுள் செலவாக உங்களுக்கு வரும். நீங்கள் பூசுனா பூசிடுவாங்க. அங்கே இன்னும் வரலாம்